தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே பொதுவாக நீங்கள் பாருங்கள், நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இந்த வாரத்தோட கிரக அமைப்பு எப்படி இருக்குது, என்ன விஷயம் நீங்கள் நினச்சது போல் சாதகமாக இருக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு பெற வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடை தொடர்ந்து செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் குடும்பத்தில் சுபிட்சமான நிலையும் பெற முடியும். குரு பகவானோட பரிபூர்ண அருளையும் பெற நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி பதிவு பண்ணும்போது உங்களோட மனசில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு முழு மனசாக பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் பிரார்த்தனை விரைவில் இறைவனின் அருளால் நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களோட வாழ்க்கையில் சில விஷயங்களை மாற்றவே முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாற்றத்தை பெற முடியும். அது எப்படின்னா, உங்கள் ஜாதக கிரக அமைப்பால் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே தீராத ஒரு பிரச்சனை வருது, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களாம் அதற்கான தீர்வை உங்கள் ஜாதக அமைப்பால் பெற முடியுங்க. அது எப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். ஜாதக கணிப்பால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக மேன்மையை பெற முடியும். ஏன்னா கிரக அமைப்பு என்ன இருக்குது, அதை எப்படி மேற்கொண்டால் சில வழிமுறைகள் இருக்குது, அதை எப்படி உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ப மேற்கொண்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை செய்யுங்க. தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேன்மை அடைவீங்க உங்கள் ஜாதக அமைப்பால். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். வாங்க நாம இந்த வாரத்தின் அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசியில் இருக்கிற மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் கலஸ்திர ஸ்தானத்தில் பாருங்கள், குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. பாக்கிய ஸ்தானத்தில் கேதுவும், தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, ராகு, சூரியன், செவ்வாய், புதன் இந்த 5 கிரக சேர்க்கையும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு. சுகஸ்தானத்தில் பாருங்கள், சுக்கிரன் இருக்கிறாரு. இந்த ஒரு கிரக நிலைகளால் என்ன மாதிரியான விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாரம் எல்லா காரியங்களையுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உருவாக போகுதுங்க. பண வரத்து நல்லாயிருக்கு. கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. அதே போல் இந்த சண்டை, வம்பு, வழக்கு, தகராறு இது ஏதாவது இருந்துச்சுன்னா இதில் பாருங்கள், சாதகமான போக்கு, சாதகமான நிலை உங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட போகுது. நினச்ச காரியத்தை செய்து முடிக்கிறதுல ஆர்வமும் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலகும். இந்த காலகட்டத்தில் கௌரவமே கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி, பிரச்சனை இதெல்லாம் உங்களை விட்டு நீங்கிடும். பழைய பாக்கிகள் இப்போ கூட வசூலாகும். பண பிரச்சனையால் தவிச்சவங்களுக்கு அதிலிருந்து நிரந்தர தீர்வு வரப்போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை போல கொஞ்சம் குறைஞ்சு காணப்படும். முயற்சிகளுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். உங்கள் முயற்சி கொஞ்சம் காலதாமதமாக கூட இருக்கும், ஆனால் அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களோட செயல்களில் மட்டும் முழுமையாக கவனமாக செயல்படுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளையுமே நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால தீர்க்க முடியும். திருமண காரியம் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறைஞ்சு காணப்படும். உங்கள் சொல்படி உங்கள் பிள்ளைங்க கேட்டு நடப்பாங்க. அதுவுமே மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு விலகுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக வாய்ப்பு வரும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலையிலுமே நீங்கள் ஒரு உயர்வை காண முடியும். வசதி வாய்ப்பு நல்லாயிருக்கு. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத இடத்துலேருந்து விரும்பிய உதவி தானாக சேரும். நீங்கள் உற்சாகமாக இப்போ கட்சி பணிகளில் பிரகாசமாக பங்கு பெறுவீங்க. வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் அதுவுமே முடிவுக்கு வரும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டி குறையுது. எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுக்கான காரியங்களை சிறப்பாக செய்யுங்க. சிறப்பான உயர்வையும் நன்மையும் வெற்றிகளையும் நீங்கள் இந்த வாரம் பெறலாம். தன்னம்பிக்கையும் துணிவும் அதிகரிக்கக்கூடிய வாரம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ராசி அதிபதி குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் இருக்கும். மன அமைதி இதனால் அதிகரிக்கும். வளர்ச்சிக்கான பாதை இப்போ தெரியும். முக்கிய தேவைகளுக்கான பண வரவு இப்போ நல்லாயிருக்கு. விரும்பிய கடன் தொகை கிடைக்குது. குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனை குறையுது. கூட பிறந்தவங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. காழ்ப்புணர்ச்சியால் தவறான புரிதல் மட்டும் வரும். இதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப உறவுகள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. சில திட்டங்களை செயல்படுத்த போராடினாலும் முடிவில் வெற்றி வாகை உங்களுக்கு தான். அரசோட சலுகைகள் முன்னுரிமை உங்களுக்கு இருக்குது. விவசாயிகளுக்கு தடைப்பட்டு போன குத்தகை பணம் கூட இப்போ வரும்.
காலிமனை வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு ஆதாயம் இப்போ இருக்குது. இழுபறியில் நின்ன தந்தை வழி பூர்வீக சொத்துக்களுமே இப்போ பிரச்சனை ஏதாவது இருந்துச்சா அதோட முடிவு உங்களுக்கு சாதகமாக மாறும். அசையா சொத்து அடமானம் வச்சு தொழிலுக்கு பயன்படுத்துவீங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. வழக்குகளில் திருப்பம் உண்டாகும். நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானை நீங்கள் வியாழக்கிழமையில் வழிபட்டு வருவதால் நல்ல ஒரு மேன்மையோ நல்ல ஒரு உயர்வையோ எல்லா வகையிலுமே நீங்கள் பெற முடியும். தனுசு ராசியில் இருக்கிற மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு படிப்படியாக குறைஞ்சி மன நிம்மதியை பெறக்கூடிய ஒரு வாரம். அலைச்சல் டென்ஷன் இதெல்லாம் குறைஞ்சிடும். பூர்வீக சொத்தின் வழியில் வந்த லாபம் உங்களுக்கு இப்போ அதிகரிக்கும். சிலருக்கெல்லாம் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட ஏற்படும். அடுத்து இந்த போராட்டம் உங்களுக்கு பாருங்கள், இந்த வாரம் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எந்தவித போட்டியாக இருந்தாலும் சரிங்க, அதை சமாளித்து முன்னேறக்கூடிய அளவுக்கு ஆற்றல் அதிகரிக்குது. பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி உங்கள் தொழிலை விரிவு செய்ய நினைச்சிங்கன்னா அதுக்கான காரியம் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் நன்மையாக இருக்கும். எடுத்துமோ கவுத்துமோன்னு எதுவும் செய்யாதீங்க. சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் உங்களுக்கு பெரிய ஒரு பேராசையை சொல்லி தேவையில்லாத பிரச்சனையில் சிக்க வைக்க பார்ப்பாங்க. கவனமாக இருங்க. காரியங்களில் நிதானமாக பொறுமையாக செயல்பட்டால் நல்லது. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் சிறப்பானது. உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகுதுங்க. உங்களுக்கான பணிகளை சிறப்பாக செஞ்சீங்கன்னா உயர் அதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க. கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பால் வேலைப்பளு குறையும். சிலருக்கு வெளியூர் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட வந்து சேரும். நீங்களுமே பண விஷயத்தில் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். குடும்ப உறவுகளில் சுமூகமாக இருக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். குரு பகவானை வணங்கி வருவதால் எல்லா வகையிலுமே நன்மைகளை நீங்கள் பெறலாம். அதுவும் பணப்பிரச்சனை தீரும். குடும்பத்தில் நன்மையும் சுபிட்சமும் குரு பகவானின் அருளால் உங்களை வந்துடையும். பெரும்பாலும் இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தக்கூடியது தான் இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை பெற போகிறீங்க இல்லையா? அதனால் முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க. இது வரைக்கும் நிறைய விஷயம் பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு இழுபறியாக இருந்திருக்கும். அந்த இழுபறியாக இருந்த காரியங்களை கூட இப்போ சிறப்பாக செஞ்சு முடித்து வெற்றி வாய்ப்பு பெறுவீங்க. உங்கள் வியாபாரத்துலேயும் சரி தொழிலையும் சரி இப்போ நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எல்லா வகையிலுமே பெறுவீங்க. ஏன்னா இந்த காலகட்டம் விஐபிகளோட ஆதரவு பணவரவு இதெல்லாமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும் வகையில் இருக்குது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட வேலை நெருக்கடி முழுமையாக நீங்குது. பணியிடத்தில் விஐபிகளோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இழுபறியாக இருந்த வேலையை கூட ரொம்ப சுலபமாக உங்களுக்கு சாதகமாக செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருக்குது. வேலையில் இருந்த நெருக்கடி பாருங்கள் இப்போ முழுமையாக குறையும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற கையிருப்பு கரெக்டாக கை வந்து சேரும். வராது அப்படின்னு நினச்சி இந்த கடனை கூட இப்போ போய் கேட்டு பாருங்கள், தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிதி நிலைமை உங்களுக்கு இப்போ சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு வியாபார லாபத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க. நிதி நிலைமை ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதனால் குடும்பத்திலையுமே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்குது. குடும்பத்தில் என்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்து பார்த்து நீங்கள் செய்வீங்க. உங்கள் குழந்தைங்கள் கேட்குறதையுமே வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியோடையே செய்வீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களோட திறமையில் சில சுபகாரியம் நடக்கும். சுபகாரியம் முயற்சி கைகூடும். கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனை தொல்லை இதெல்லாமே தீரக்கூடிய அமைப்பு தான். இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறது சிறப்பான உயர்வை ஏற்படுத்துங்க. ஏன்னா சேமிக்கிறது பண பற்றாக்குறைய எதிர்காலத்தில் உங்களுக்கு சமாளிக்க உதவியாக இருக்கும். வருமானம் நல்லா இருக்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கணும். சேமிக்க தொடங்குங்க இந்த காலகட்டத்தில். இந்த வாரம் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு பல வகையிலுமே முன்னேற்றமான ஒரு சிறப்பான வாரமாக அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது துலங்கும். குரு பகவான் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நன்மைகளை நீங்கள் எல்லா வகையிலும் பெறலாம். அதே போல் இந்த வாரம் பாருங்கள், சனி பயிற்சியும் நடந்திருக்கு. உங்களுக்கு அர்த்தாசிரம சனி நடக்கிறதுனால எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஆனால் கவனமாக இருக்கணும். கவனம் முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. அதுவும் இந்த கோபத்தை விட பாருங்கள். தனுசு ராசிக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் எப்படி நீதி நேர்மைக்கு உட்பட்டிருக்கீங்களோ அது போல தான் எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் எதிரில் இருக்கிறவங்களோட செயல் உங்களுக்கு தேவையில்லாமல் கோபத்தை தூண்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போக பாருங்கள். கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நிதானமாக பொறுமையாக செயல்பட்டால் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறலாம். அதனால் உங்களோட வளர்ச்சிக்கு என்ன விஷயம் தேவையோ அதில் முழுமையாக கவனம் செலுத்துங்க. இடையூறு வரும், அதெல்லாம் உடைத்தெறியக்கூடிய ஆற்றல் இருக்குது. தைரியமாக தன்னம்பிக்கை எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்யுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட கலந்து பேசி செய்கிறது இன்னும் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். இப்போ தொழில் வியாபாரம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள உங்களோட முன்னோடிகள் கிட்ட
கலந்து ஆலோசனை செஞ்சு எப்படி விரிவு பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டு செய்யுங்க. இதனால் சிறப்பான உயர்வை பெறலாம். நீங்களாக ஏதாவது செய்ய போய் அது தப்பாக முடிகிறதுக்கு அதில் முன்னோடிகளை கேட்டு தப்பு வராமல் சரியாக பண்ணுறது நல்லதாக இருக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை இறைவனின் அருளால் நீங்கள் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த தனுசு ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு பெறக்கூடிய அமைப்பு அத்தனையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.